தமிழ்நாட்டின் நீண்ட நெடிய வரலாற்றில் நீர்ப்பாசன முறைமையில் நம் முன்னோர்கள் நிகழ்த்திய அறிவார்ந்த சாதனைகள் எண்ணிலடங்காதவை. கரிகால சோழர் காலத்தில் கட்டிய கல்லணையில் தொடங்கிய அச்சாதனைகளின் வரலாறு 42 அணைகளை தமிழ்நாட்டிற்கு தந்த முத்தமிழறிஞர் கலைஞர் ஆட்சி காலம் வரை பெரும் பட்டியல் என நீள்கிறது. அந்த வரிசையில் ஆசியாவின் 2வது மிகப்பெரிய நீர்ப்பாசன திட்டம் என அனைவராலும் போற்றப்படும் பரம்பிக்குளம் ஆழியாறு நீர்ப்பாசன திட்டம் தமிழரின் நீர் மேலாண்மை எனும் கிரீடத்தில் வைக்கப்பட்ட ஒரு வைரக்கல். மேற்கு நோக்கி பாய்ந்து கடலில் கலந்த ஆறுகளை கிழக்கு நோக்கி திருப்பி பரம்பிக்குளம், சோலையாறு, ஆழியாறு, ஆனைமலையாறு ஆகிய துணை ஆறுகளின் மூலம் கோயம்புத்தூர், திருப்பூர் மாவட்ட விவசாயிகளின் நீர் ஆதாரத்தை நிரந்தரமாக்கி அவர்களது உற்பத்தி திறனை பெருக்கியதே இந்த திட்டத்தின் மாபெரும் சிறப்பு. பெரும் போராட்டங்களுக்கு பிறகு கிடைத்த வெற்றியாக 1962ஆம் ஆண்டு முதல் செயல்பாட்டிற்கு வந்த இத்திட்டத்தின் வாயிலாக சுமார் 4.5 லட்சம் ஏக்கர் வேளாண் நிலங்கள் கடந்த 70 ஆண்டுகளாக பயனடைந்து வருகின்றன. கோவை, திருப்பூர் மாவட்ட மக்களின் குடிநீர் தேவையும் பூர்த்தி செய்யப்பட்டு வருகிறது. உலகு போற்றும் இந்த மகத்தான திட்டத்திற்கான யோசனையை முதலாக முன்வைத்தவர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் வி.கே. பழனிசாமி கவுண்டர் அவர்கள். அப்போதைய முதலமைச்சர் பெருந்தலைவர் காமராசர் அவர்கள் ஒப்புதல் வழங்க ஏற கடினமான மலைமுகடுகளில் பயணித்து அணை கட்டுவதற்கான சாத்தியக்கூறுகளை வெற்றிகரமாக அளித்து PAP திட்டத்தின் தந்தை என போற்றப்படுகிறார். அப்போது தமிழ்நாட்டு நிதியமைச்சராக இருந்த திரு சி. சுப்பிரமணியம் அவர்கள் PAP திட்டத்திற்கு வேண்டிய நிதியை ஒதுக்கி உறுதுணையாக இருந்து கேரளத்துடனான நீர் பங்கீட்டை இணக்கமாக்கியவர். இக்காலகட்டத்தில் அப்போதைய பொள்ளாச்சி சட்டமன்ற உறுப்பினராக இருந்த பொள்ளாச்சி திரு நா. மகாலிங்கம் அவர்கள் பொருளாதார ரீதியாக இத்திட்டத்திற்கு பெரும் ஆதரவை வழங்கியதோடு திட்டம் செயல்பாட்டிற்கு வர கேரள அமைச்சர்களுடன் தொடர்ந்து பேசி அவர்களை இணங்க வைத்தவர். உலகம் போற்றும் இந்த அணை உருவாக காரணமாக இருந்தவர் பெருந்தலைவர் காமராசர் அவர்கள். வேளாண்மைக்கு நல்வழி காட்டிய இந்நல் ஆளுமைகளை போற்றும் வகையில் அரங்கங்கள், வளாகம், திருவுருவச் சிலைகளை இன்று திறந்து வைத்த மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு வேளாண் பெருமக்கள் சார்பாக மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம். நாடு போற்றும் 4 ஆண்டு தொடரட்டும் இது பல்லாண்டு.